பேசிக்கா நமக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். மேட்பிளாட்லிப்னா என்ன, சிபான்னா என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்றது, இம்போர்ட் பண்றது, அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிளாட் போடுறது, அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர் பிளாட். Scatter plot is a type of plot that shows a relationship between two numerical variables. So இது ஆல்ரெடி ஸ்கேட்டர் பிளாட் பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? எங்க பார்த்தோம்? எக்ஸல்ல பார்த்தோம். ஸோ எக்ஸல்ல இந்த ஸ்கேட்டர் பிளாட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் நம்ம? ஒரு ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் லைக் அவுட்லேயர் எல்லாம் கண்டுபிடிச்சோம், கரெக்டுங்களா? ஸோ சேம் விஷயம் எப்படி பண்றது? இட்ஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட், கரெக்டுங்களா? ஸோ அட்வான்ஸ்டு பிளாட்ஸ் இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, எஸ்என்எஸ்ங்கிறது சிபான் டாட் ஸ்கேட்டர் பிளாட். ஓகே, ரெண்டு வேரியபிள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல சேல்ஸ் இங்க இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல ப்ராஃபிட். ஓகே, டேட்டால இது எந்த டேட்டா நம்ம யூஸ் பண்ண போறோம்? சேல்ஸ் டிஎஃப் அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேமா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, அவ்வளவுதான். இதோட டைட்டில் ஸ்கேட்டர் பிளாட் ஆஃப் சேல்ஸ் டேட்டா பிளாட் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பிளாட் வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகும். ஓகே, ஸோ நம்ம பார்த்த மாதிரியே ஸ்கேட்டர் பிளாட் கிடைச்சிருச்சு, கரெக்டுங்களா? இங்கே 150 to 30, 200 to 50, 250 to 60. ஸோ இந்த மாதிரி. ஓகே, 150க்கு வித்த ஒரு சேலுக்கு வந்து 30 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, 200 வித்ததுக்கு 50 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி. ஓகே, லெட்ஸ் கன்சிடர் இதுவே 150க்கு வித்ததுக்கு 90 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா அது அவுட்லயர்னு நம்ம ஃபைன் பண்ணுவோம். கரெக்டா தப்பா நான் சொல்றது? கரெக்டு தானே? அதே மாதிரி 400 ரூபா ப்ராஃபிட், 400 வித்த பொருளுக்கு இந்த இடத்துல 30 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இது அவுட்லயர், இது ஏதோ இந்த டேட்டால ஏதோ சம்திங் இருக்குங்கிறத ஃபைண்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஓகே, ஸோ இந்த பைத்தான்ல எப்படி ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்றது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு இதை வந்துட்டு ஹைட் பண்ணிடுவோம். அந்த இதே மாதிரி நிறைய பிளாட்ஸை தான் இருக்கும். ஓகே, pair plot. Yeah. Pair plot is a matrix of scatter plot that shows pairwise relationship between different variables in data set. Enable பண்றேன். So let's see how it will be. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேர் பிளாட், இந்த பேர் பிளாட் என்ன பண்ணுது? நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வேரியபிளுக்கும், நம்ம கிட்ட என்னென்ன வேரியபிள் இருக்கு? நியூமரிக்கல் வேரியபிள்ஸ், சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். ஸோ ரெண்டு நியூமரிக்கல் வேரியபிள்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு என்னென்ன காட்டுது? சேல்ஸ், ப்ராஃபிட், ரெண்டு இது போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு இங்க மேல இருக்கு. என்னோட மவுஸ் தெரியுதா கர்சர் மாதிரி ஆர் சம்திங்? நோட் பண்ணிக்கிறோம். இப்ப தெரியும் நினைக்கிறேன், கரெக்டுங்களா? தெரியுது சார். ஸோ பேர் பிளாட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டாவை கொடுக்குறோம். இந்த டேட்டால இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு மட்டும் எப்படி ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் ஆச்சோ, ஸோ அந்த மாதிரி கிரியேட் ஆகும். லைக் இந்த ஹியூல வந்துட்டு நம்ம என்ன வேரியபிளோட நேம் கொடுக்குறோமோ, ஓகே, இந்த ஹியூல என்ன வேரியபிளோட நேம் கொடுக்குறோம்? ரீஜியன் கொடுக்குறோம். ஸோ இந்த டேட்டால இருக்கக்கூடிய எல்லா நியூமரிக்கல் டேட்டாஸ், லைக் நம்பர்ஸ்ல இருக்க டேட்டாஸ் இருக்குதுங்கல்ல,
அது எல்லாத்துக்குமே ஒரு பிளாட் போடுது. ப்ளஸ் அந்த ஹியூல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரீஜியன். அந்தந்த ரீஜியன்ல எவ்வளோக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்குங்கிற டீட்டெயிலை இங்கே காட்டுது. இது வந்துட்டு சேல்ஸோடது மேலே உள்ளது, கீழே உள்ளது ப்ராஃபிட்டோடது. கரெக்டா? ஸோ இதில் எவ்வளோ ஆயிருக்கு லைக் பார்த்தோம்னா, சேல் சவுத்தில் இவ்வளோக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ நார்த்தில் இந்த லெவலில் சேல் ஆயிருக்கு, இந்த லெவலில் ப்ராஃபிட் ஆயிருக்குங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, so it's basically showing the relationship between the variables in the data set. ஒரு நியூமரிக்கல் வேல்யூக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்காக யூஸ் பண்ற பிளாட் தான் பேர் பிளாட். அந்த நேம்லயே நமக்கு தெரியும். கரெக்ட். அதுக்கடுத்து பாக்ஸ் பிளாட் பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். பாக்ஸ் பிளாட் பார்த்தோம் கரெக்டா? So black spot is a standard way of displaying the distribution of data based on 5 number summary. ஓகே, ஸோ இந்த குவார்ட்ரைல் இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் குவார்ட்ரைல், தேர்ட் குவார்ட்ரைல். ஸோ அதை தாண்டி போச்சு அப்படின்னா அது வந்துட்டு அவுட்லேயருங்கிற மாதிரி சொன்னோம். இட் கேன் ஆல்சோ ஹைலைட் அவுட்லேயர் இன் டேட்டா. ஸோ இந்த பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எஸ்என்எஸ் டாட் பிளாக் ஸ்பாட், சாரி பாக்ஸ் பிளாட். அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னா ரீஜியன், ஒய் ஆக்சிஸில் சேல்ஸ். அதாவது ஒரு ஒரு ரீஜியனுக்கு எவ்வளோ சேலுங்கிறத காட்டும். டேட்டாவில் சேல்ஸ் டிஎஃப், அவ்வளோதான். இந்த சின்டெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஐ மீன் ஒன்ஸ் சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கே போகும்போது கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எக்ஸலில் எப்படி பாக்ஸ் பிளாட் போட்டோம், ஸோ அதே மாதிரி ஒரு பாக்ஸ் பிளாட் வந்துட்டு இங்கே நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து அவுட்லேயர் இல்லை, அதனால மேலே எதுவும் நமக்கு காட்டலை. So to create the box plot, you need to use the syntax box plot. இது எல்லாமே எதுல பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீபான்ங்கிற லைப்ரரியில. And coming to violin plot. violin plot. இந்த violin plot பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்த பாக்ஸ் பிளாட் மாதிரி இருக்கு, கரெக்டா? கரெக்டா? கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே. ஸோ நீங்க இந்த வயலின் பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படியே பாக்ஸ் பிளாட் மாதிரியே இருக்கும். இதில் காட்டக்கூடிய வேல்யூஸ், ஐ மீன் இந்த பாக்ஸ் பிளாட்ல தெரிகிறது, இந்த வயலின் பிளாட்ல தெரியுற எல்லாமே என்னங்கிறது சொல்லிடுவோம். ஸோ நம்மளுடைய டேட்டா பார்ப்போம். தான் நம்மளுடைய டேட்டா. ஓகே, ஸோ இந்த டேட்டால இந்த ஒயிட் கலர்ல ஒன்று தெரியுதுங்களா? இந்த வயலின் பிளாட்ல இந்த இடத்துல ஒயிட் கலர்ல ஒன்று தெரியுதுங்க. இந்த ஒயிட் கலர்ல தெரிகிறது தான் மீடியன். ஓகே, ஸோ இந்த நார்த் அப்படிங்கிறதுக்கு ஒயிட் கலர்ல தெரிகிறது தான் மீடியன், அதாவது 300 இஸ் த மீடியன். கரெக்டுங்களா? ஓகே ஃபைன். ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குதுங்களா, இந்த பார், இந்த திக்கான ஒரு பார் இருக்குதுங்களா, இது டு இது வரைக்கும் ஒரு பார் இருக்குதா? ஸோ இந்த பார் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டு இது வரைக்கும் ஒரு பார் இருக்கா, இந்த பார் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்ரைல் ரேஞ்ச். அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்ரைல் டு தேர்ட் குவார்ட்ரைல். ஆல்ரெடி குவார்ட்ரைல் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் குவார்ட்ரைல்னா என்ன? 20% ஆஃப் values fall on this up to this number, 70% of value fall on this number. ஞாபகம் இருக்குதுங்களா? ஸோ அப்போ ஒரு 1 to 3rd குவார்டர் 75% ஆஃப் டேட்டா வந்துட்டு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னா இங்க ஆரம்பிச்சு, அதாவது ஒரு 250 சம்திங் இங்க ஆரம்பிச்சு
இங்க வரைக்கும் ஒரு 350 தான் 75% ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகே. அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த லைன் காட்டுதுங்களா, இந்த தின்னான லைன். இந்த தின்னான லைன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் தான் டேட்டா இருக்கு. இந்த 200ல இருந்து இந்த 400 வரைக்கும் தான் டேட்டா இருக்கு அப்படிங்கிறத இங்க நமக்கு இண்டிகேட் பண்ணுது. பார்த்தா நம்மளுடைய டேட்டா எதுல இருந்து ஆரம்பிக்குது, 200ல ஆரம்பிச்சு 400 வரைக்கும் தான் நம்மளுடைய டேட்டா இருக்குது. ஸோ இந்த ஷேப் என்ன சொல்லுது, இந்த ஷேப் காட்டுதுங்களா, இந்த ஷேப் மொத்தமா எங்க இருந்து எங்க வரைக்கும் காட்டுது, இங்க இருந்து இங்க வரைக்கும் காட்டு. ஸோ இந்த ஷேப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இப்போ ஏதாவது டேட்டா வந்தது அப்படின்னா, இது வரைக்கும் இந்த டேட்டாஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆயிக்கலாம். இன்னும் ஏதாவது டேட்டா வந்ததுன்னா இந்த பாத் டு இந்த பாத் வரைக்கும் டேட்டாஸ் வந்துட்டு இன்னும் டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஓகே. ஸோ வயலின் பிளாட் இஸ் நத்திங் பட் வேர் இஸ் தட் method of plotting numerical data that can understood as a combination of box plot and a kernel density plot. இதுக்கு பேர் தான் kernel density plot அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொத்த இதோட டென்சிட்டி எவ்வளவு இருக்கலாங்கிறது தான் இந்த ஷேப். ஓகே, done. So it shows the distribution of the data across different categories. So different categories வச்சு அது இந்த ரீஜியன்கிறது தான் கேட்டகரி, இந்த ஒய்ங்கிறது வந்துட்டு சேல்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ மீடியன், அந்த டேட்டா ரேஞ்ச் எவ்வளோ இருக்கு, அதோட டென்சிட்டி எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்மளால பார்த்துக்க முடியும். பேசிக்கலி about the violin plot. Violin plotங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா, violin plot is a combination of box plot and the kernel density plot. நெக்ஸ்ட் நம்ம பேர் பிளாட் பத்தி பார்ப்போம். ஆல்ரெடி பேர் பிளாட் சொன்னா வேற என்ன பிளாட் மிஸ் பண்ணியிருப்போம். லைக் இதெல்லாமே சிம்பிள் பிளாட். பார் பிளாட் எப்படி நம்ம மேட் பிளாட் லிப்ல போட்டோமோ அதே சேம் வந்துட்டு நம்ம எஸ்என்எஸ்லையும் போட்டுக்க முடியும், சிபான்லையும். பார் பிளாட்டுங்கிறத யூஸ் பண்ணி எக்ஸ்ல என்ன இருக்கணும், ஒய்ல என்ன இருக்கணும், என்ன டேட்டாங்கிறத பொறுத்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே லைன் பிளாட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கேட்டர் பிளாட் பார்த்தாச்சு, ஹிஸ்டோகிராம் Okay, next is histogram. Histogram is a graphical representation of distribution of numerical data. Okay, it is a estimation of probability distribution of a continuous variable. The histogram பத்தி நம்ம ஆல்ரெடி எக்ஸல்ல பார்த்தோமா? ஹிஸ்டோகிராம் பத்தி ஆல்ரெடி பார்த்தோமா? இல்ல சார். ஓகே, ஹிஸ்டோகிராம் சார்ட்ஸ் பத்தி நம்ம எக்ஸல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க பாத்துக்கலாம். பிகாஸ் மற்ற எல்லாமே நம்ம எக்ஸல்ல நான் பார்த்ததை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ எக்ஸல்ல பார்க்காதத பார்த்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், சரியா புரியாது. எக்ஸல்ல சேம் திங்கை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ. So next is the count plot. Okay, இதெல்லாம் சிம்பிள் தான். Count plot. Count plotனா என்னன்னா, count plot is a type of bar plot that shows count of observation in each category bin using bar.
அதாவது ஒரு ஒரு கேட்டகரியும் எத்தனை தடவை ரிப்பீட்டடா வந்திருக்குங்கிறத கவுண்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம எங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல ரீஜியன் கொடுத்துருக்கோம், கரெக்டா? ஸோ ரீஜியன்ல நார்த்துங்கிறது 2 தடவை வந்திருக்கு, சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் ஒரு ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு நார்த் எத்தனை தடவை காமிச்சிருக்கு, 2 தடவை, சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் ஒரு தடவை. இதெல்லாம் எதுக்காக போடுறோம் இந்த கவுண்ட் பிளாட் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் நிறைய டேட்டா இருக்கு, வாஸ்ட் நம்பர் ஆஃப் டேட்டா டேட்டா பேஸ்ல இருக்கு, அது வேற எங்கேயாவது இருக்கு. அந்த டேட்டா ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம காட்டணும். லைக் எப்படி சொல்றது, அந்த டேட்டாலாம் எவ்வளோ கவுண்ட் வந்திருக்கு, மொத்தம் ரீஜியன்ல, நார்த் ரீஜியன்ல எவ்வளோ சேல் ஆயிருக்கு, சவுத்தில் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, ஈஸ்ட்ல எவ்வளோ சேல் ஆயிருக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் காட்டணும் அப்படின்னா அதுக்கு இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, டன். இதுதான் கவுண்ட் பிளாட். இப்போ நான் ஹிஸ்டோகிராம் மட்டும் சொல்லலை, அதை நான் எக்ஸல்ல காமிச்சிட்டு அப்புறம் சொல்றேன். நெக்ஸ்ட் இஸ் ஜஸ்ட் ஸ்வாம்ப் பிளாட். இந்த ஸ்வாம்ப் பிளாட்டை பார்க்கும்போது வேற நம்ம பார்த்த என்ன பிளாட் மாதிரி இருக்கு, ஸ்கேட்டர் மாதிரி இருக்கு. ஸ்கேட்டர் மாதிரி இருக்கு. ஸ்கேட்டருக்கும் இதுக்கும் உள்ள ஒரு மெயின் டிஃபரன்ஸ் நோட் பண்ணது என்ன? ஸ்கேட்டர் பிளாட்டை 2 நியூமரிக்கல் டேட்டாக்கு தான் நம்மளால போட முடியும், ஓகேங்களா? ஸ்வாம்ப் பிளாட் எதுக்குன்னா, ஸ்வாம்ப் பிளாட் இஸ் அ கேட்டகிரிக்கல் ஸ்கேட்டர் பிளாட். ஓகே, ஸ்வாம்ப் பிளாட்டுங்கிறதும் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் தான், பட் இட் இஸ் அ கேட்டகிரிக்கல் ஸ்கேட்டர் பிளாட். பாயிண்ட்ஸ் ஆர் அட்ஜஸ்டட் அலாங் த கேட்டகிரிக்கல் ஆக்சிஸ். அதாவது ஒரு கேட்டகிரியை வச்சு அந்த கேட்டகிரியில ஏதோ ஒரு கேட்டகிரி, ரீஜன் எடுத்துக்கலாம், சேல்ஸ் பர்சன் எடுத்துக்கலாம், ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், ப்ராடக்ட் கேட்டகிரி எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று அந்த கேட்டகிரிக்கு எவ்வளோக்கு சேல் ஆயிடுது. இப்போ நார்த்தில் 2 சேல் இருக்கு, ஒன்று 200க்கு, ஒன்று 400. சவுத்தில் ஒரு சேல் இருக்கு 150க்கு, ஈஸ்ட்ல ஒரு சேல் இருக்கு 320 சம்திங்க்கு, வெஸ்ட்ல ஒரு சேல் இருக்கு 250 சம்திங்க்கு. ஓகே, ஸோ ஒரு கேட்டகிரிக்கலா ஒரு டேட்டாவை கம்பேர் பண்றோம் யூசிங் த ஸ்கேட்டர் பிளாட் இஸ் அ ஸ்வாம் பிளாட். புரிஞ்சுங்களா? கிளியர்? Whereas scatter plot is to show the relationship between 2 numerical variables. ஸ்கேட்டர் பிளாட்ல 2 நியூமரிக்கல் வேரியபிள்ஸ் தான் பண்ண முடியும். வேற ஸ்வாம்ப் பிளாட்ல என்ன பண்ண முடியும் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நியூமரிக்கும் ஒரு கேட்டகரிகளையும் வச்சு நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஓகே, அவ்வளவுதான். ஸ்ட்ரைப் பிளாட்டுமே சேம் அதே தான். இந்த ஸ்ட்ரைப் பிளாட் இருக்குதுங்கல்ல, இதுவுமே அதே தான். வேற ஒன் ஆஃப் த வேரியபிள் இஸ் கேட்டகிரிக்கல். ஒரு வேரியபிள் வந்துட்டு கேட்டகிரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் லைக் தட் ஸ்வாம் பிளாட் தான். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் கிரிட். ஓகே, ஃபாஸ்ட் கிரிட். ஸோ ஃபாஸ்ட் கிரிட் இஸ் அ வே டு விசுவலைஸ். ஓகே, சாரி, fast grid. Fast grid is a way to visualize relationship between multiple variable in a database. ஓகேங்களா? இது என்ன பண்ணும், இந்த கிரிட்ங்கிற வார்த்தையை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கிரிட்னா என்ன, நிறைய நிறைய காலம்ஸா இருக்கு, ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் காலம்ஸ். இதுல நம்ம 2 இது கொடுக்குறோம். ஓகே, என்ன கொடுக்குறோம், எஸ்என்எஸ் டாட் ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட் தான் போட போறோம். எதுக்கு ஸ்கேட்டர் பிளாட் போட போறோம், சேல்ஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் போட போறோம். பட் காலம்ல எதை நம்ம சூஸ் பண்றோம், ரீஜியனை சூஸ் பண்றோம். அப்போ ஒரு ஒரு ரீஜியனுக்கும், இது ஒரு ரீஜியன் நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட், ஒரு ஒரு ரீஜியனுக்கும் சேல்ஸ் ப்ராஃபிட்டோட ஸ்கேட்டர் பிளாட் வந்துட்டு விசிபிள் ஆகும். புரியுதுங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜியனை கிரிட்டா காலமா வந்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதுல ஒன்னுலையும் நமக்கு வந்துட்டு பிளாட்டிங்கை வந்துட்டு வியூ பண்ணுது. கிளியர்? ஸோ இதுதான் ஃபாஸ்ட் கிரிட். இந்த ஜாயிண்ட் பிளாட் வந்துட்டு நான் ஹிஸ்டோகிராம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன். ரிக்ரெஷன் பிளாட் வேண்டாம். 3D ஸ்கேட்டர் பிளாட் நாட் நீடட்.
ஓகே, ஹீட் மேப் வந்துட்டு பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ ரிமைனிங் நம்ம பார்க்க வேண்டியது இதுல ஹிஸ்டோகிராம் மட்டும் தான் பெண்டிங்கு. எக்ஸல் நாளைக்கு வந்து எக்ஸல்ல வேற ஏதாவது சார்ட்ஸ் விட்டுருந்தோன்னா லைக் அட்வான்ஸ் சார்ட்ஸ் அதில் ஏதாவது சொல்லிட்டு ஹிஸ்டோகிராம் மட்டும் நம்ம பார்த்துட்டு சிபானை நம்ம உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த கான்செப்ட் ஆஃப் இது ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது. ஐடென்டிஃபை அவுட்லையர் இதெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கெலாம் ஃபார்முலாஸு, டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறது. ஓகே, இதை பார்த்துருவோம். இன்னும் நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். ஒர்க்கிங் வித் நம்பை. ஃபைன். C1. ஓகே, இந்த பிளான்ட் எல்லாமே நம்ம ஏன் போடுறோம்? இது ஏன் ஒன்று ஒன்றா நம்ம இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்? எனி ஐடியா இருக்காது? இதனால என்ன யூஸ் நம்மளுக்கு? கேக்குதுங்களா? டேட்டாஸ கம்பேர் பண்றது சார். டேட்டாஸ் கம்பேர் பண்றது சார்ட் மூலியமா. அதை நம்ம எக்ஸல்லயே பண்றோமே, எதுக்கு நம்ம பைத்தான்ல இதை கத்துக்கிறோம்? லைக் வென் எனி ஐடியா இருக்காது இல்லைங்களா யார்டையுமே? ஓகே டன். ஸோ சொல்லுங்க. மேபி இந்த இதுக்கு அப்படி கத்துக்கணுமா? அனலைஸ் பண்ற இடத்துல நம்ம டிஃபரன்ஸ்க்காக கத்துக்கணுமா சார்? ஸோ நான் சொல்றேன், லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் த எக்ஸல். கரெக்டுங்களா? You have the large amount of data in a SQL. Let's consider 1 lakh of data in a SQL. அந்த டேட்டாவெல்லாம் ஒரு SQL கொரி போட்டு டேட்டாவெல்லாம் எடுத்து அதுக்கு நம்ம ஈஸியாக பிளாட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி அதை ரிப்போர்ட்டில் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். SQLோட எப்படி பைத்தானை கனெக்ட் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து எப்படி இந்த மாதிரி பிளாட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் பார்ப்போம். இதுதான் மெயின் கான்செப்ட். பிகாஸ் SQLல உங்களால் டேரெக்டாக பிளாட் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ SQLோட டேட்டா பேஸை பைத்தானோட கனெக்ட் பண்ணி பைத்தான்ல இருந்து தான் உங்களால் கிரியேட் பண்ணி அதை ரிப்போர்ட்டில் உங்களால் அட்டாச் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஃபைன். ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசன். இட் கேன் பி எஃபெக்டிவ்லி மேனேஜ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட் ஒயில் கம்பேர்ட் டு த எக்ஸல். அதுதான் வந்துட்டு ரீசன். அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம், அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வந்துட்டு மேட்பிளாட்லிப், ஹீட் மேப்பு, சிபானோட இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் அவ்வளோதான். ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் லைக் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் ஒரு பிளாட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா தான் அடுத்து டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ பைதான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சலான்னு பார்த்தேன், டைம் ஆகுது. பட் மேபி ஃபினிஷ் நெக்ஸ்ட் வீக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.